ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ திபரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோது வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான பிரமாதமான பங்குனி மாத பலன்கள். என இந்த பங்குனி மாதத்துல என்ன சிறப்புன்னா, உங்க ஜென்மத்துல இருந்த சனி முழு விடுதலை ஆகி, அப்பாடா இந்த பிரச்சனையெல்லாம் இன்னையோடு ஒளிஞ்சது, தீர்ந்தது, நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது அவரே 12ஆம் அதிபதி, விரையாதிபதி, பல விரயங்கள், மன உளைச்சல்கள், குடும்ப பிரச்சனைகள், இதையெல்லாம் ஓரளவுக்கு முடிவு கட்டி போய் ஜென்மச்சனி பாதச்சனியாக மாறிடுச்சு. 2ஆம் இடம் முதல்ல. அப்போ கும்பத்தில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு இந்த பங்குனி மாதத்தில் 3-10 செவ்வாய், 3ஆம் இடம், அடுத்து 10ஆம் இடம். செவ்வாய் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கு. அப்போ உங்கள் தொழில் முயற்சிகள் அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, மேலும் புதன் அங்கே உட்காந்துறார். புதன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பேர், அவருக்கு பேர். அப்போ தொழில் அதிர்ஷ்டங்களை உருவாக்குகிறார், முன்னேற்றங்களை, பதவியை தருகிறார். புரிஞ்சுட்டீங்களா? புதன் அதிர்ஷ்டக்காரகன். அப்போ எதுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறார்? நல்ல தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு, பதவிக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறார். அப்போ 3-10 3ஆம் அதிபதி பயணத்துக்குரியவனாகி, முயற்சிக்குரியவனாகி, சகோதரக்காரனாகி, ஆக தொழிலுக்கான எடுக்கப்படுகின்ற முயற்சியெல்லாம் பேரும் புகழோடு அந்த வருமானத்தை தரக்கூடிய, ஏன்னா கேந்திராதிபதி அவரே தான், பேரும் புகழோட. அந்த இடத்துல அவர்கிட்ட வாங்கினா அந்த நல்லா பிரமாதமாக இருக்கியா, அவர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு உங்கள் தொழில், நீங்கள் தயாரிக்கிற பொருளோ, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ, இல்லை உங்கள் வாகனங்களோ, உங்களை எல்லாரும் விரும்பி வரக்கூடிய நிலை பேரும் புகழோடு வரும்.
பதவியில் இருந்தால் நல்ல இந்த காரியத்துக்கு போனால் இவர் செஞ்சு கொடுப்பாரியா அப்படின்னு சிறப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ ராகு பிரம்மாண்டமான உங்கள் வாழ்க்கை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சனியோடு சேர்ந்த ராகு விலகி இப்போ ராகு செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் கும்பராசியில் உட்காந்து உங்களுடைய பிரம்மாண்டமான தொழில்களை உருவாக்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் கூட்ட அமைப்புகள் சேர்ந்திருக்கு. அடுத்து உங்களுடைய 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி. அப்போ இந்த 2 இடத்துல அதே கிரகங்கள் உட்காந்துருது உங்கள் ராசிலேயே. உங்கள் 2ஆம் இடம் வந்து நம்மளுடைய வியாபாரம் கல்வி வருமானம் இதை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல யார் அவங்க என்னென்ன கிரக வலிமையோட உட்காந்து ஸ்தான வலிமை என்ன, சுக்கிரனுடைய ஸ்தான வலிமை என்ன? சுக்கிரன் 4-9க்குரியவன். 4-9க்குரியவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி போய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்தா எதிர்பாராத செல்வம், பிரம்மாண்டமான பதவி, அரசியல் அரசாங்கத்தில் உயர்ந்த போஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஏன்னா சூரியன் அரசு கிரகம் வரை சேர்ந்துருக்கு 2ஆம் இடத்துல. இப்போ அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, பேர் புகழும் பணம் வருமானம் கொட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது வலிமை, கிரக வலிமைங்க, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதில் என்ன குறைபாடு? இப்போ கும்பராசிக்கு 4க்குரியவன் வந்து ஒரு கேந்திராதிபதி, அவரே திரிகோணாதிபதி ஆயிடுறாரு. அப்ப கேந்திர திரிகோணாதிபதி சேர்ந்து 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு வலிமையான கிரகங்கள் தொடர்பு கொண்டா உயர்ந்த பதவியின் மூலம் அந்தஸ்தின் மூலம் அந்த குடும்பம், அந்த குடும்பம் அப்படியே உயரும், மேலும் மேலும் உயரும். அந்த வம்சத்துக்கே பணம் வந்து கொட்டுமா. இந்த வம்சத்துக்கே. கும்பம் சாதாரண ஒரு ராசி கிடையாது. கும்பம் சாதாரண ராசி கிடையாது. 100% வெற்றி அடையக்கூடிய. அதுக்காகத்தான் அந்த கும்பத்தில் சதய நட்சத்திரம் 100க்கு 100 சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம். சதம் என்றால் 100க்கு 100 வெற்றி. அப்படிப்பட்ட நட்சத்திரம் அங்கே இருக்குது. சரி, இதுதாங்க பங்குனி மாத பலன்கள். சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இது வந்து பொது பலன். அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, சும்மா ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, பார்த்துடலாம். என்ன நடக்கணும் பார்த்துடலாம். டோன்ட் வரி, கவலையை விடுங்க. சரிங்களா?